ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய பாஸ்கா கால 4ஆம் வாரத்தின் 4ஆம் நாளின் வாழ்த்துக்களும் ஆசிகளும். இன்றைய நாளிலே நாங்கள் இயேசுவினுடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருத்தல் இவ்வாறு எங்களுக்கு இது சாத்தியமாகுமா? என்னுடைய சொந்த அன்பை விட இயேசு என்பவருடைய அன்பிலே நான் வளர முடியுமா? என்னுடைய அன்பை எனக்கு விரும்பியவர்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகின்ற நான், அந்தரிக்கின்ற நான், அவதிப்படுகின்ற நான் அந்த என்னுடைய சுய அன்பை விட்டு இயேசுவினுடைய அன்பினாலே நான் லயித்திருக்க அல்லது அதில் நிலைத்திருக்க என்னுடைய அன்பை விட இயேசுவின் அன்பை என் வாழ்வில் முதன்மைப்படுத்த என்னால் முடியுமா? முடிய வேணும். ஏன்? நான் ஒரு கத்தோலிக்க, நான் ஒரு கிறிஸ்தவன். நான் கிறிஸ்துவையே ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்வுக்கு. என்னுடைய ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்விற்கு கிறிஸ்து தான் முதன்மைப்படுத்தப்பட்டவர். நான் இன்றிருந்து அழிந்து போகின்ற ஒருவன். ஆனால் இயேசு நேற்றும் இன்றும் நாளையும் இருப்பவர். எங்களுடைய மூதாதையருக்கும் அவர் தம்முடைய அன்பை கொடுத்து நின்றார், எங்களுக்கும் தந்து நிற்கின்றார். எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் தம்முடைய அன்பை தர தயாராக இருக்கின்றார். அந்த இயேசுவினுடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருப்பதை பற்றி அல்லது இந்த நிலைத்திருத்தலுக்கு செய்ய வேண்டியதை பற்றி இன்றைய நாளிலே சிந்திப்போம், தியானிப்போம். இந்த சிந்தனை தியானங்களுக்கு எங்களுக்கு தரப்படுகின்ற வாசக பகுதி யோவான் நற்செய்தியினுடைய 15ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனங்கள் வரையுள்ள பகுதி. அந்நாளில் இயேசு கூறியதாவது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே எனது கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடம் இருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு தரப்பட்ட இந்த வாசக பகுதியினுடைய மையமாக எங்களுக்கு சொல்லப்படுகிற கருத்து என்னவென்றால், நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நாங்கள் கிறிஸ்துவின் பெயரால் தந்தையிடம் எதையாவது கேட்க விரும்புகின்றோம் என்றால் அவருடைய பெயரை பயன்படுத்துறதுக்கு
நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்லது அதற்கு அர்த்த புஷ்டியுள்ளவர்களாக நாங்கள் மாற வேணும். அந்த தராதரம் எங்களுக்கு வேணும். இயேசுவண்ட பெயரை, என் பெயரால் நீங்கள் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார். அவற்றை பேரை நான் பயன்படுத்துறதுக்கு என்ன அவருக்குரியவராக்கி இருக்கிறேனா? அவருக்குரியவராகிறதுக்கு என்னிடத்தில் விடுக்கப்படுகிற ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்று சொன்னால், நாங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேணும். இயேசு சொல்லுகிறார், நாங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேணும். இயல்பாகவே நாங்கள் மற்றவர்களை விரும்புவது எங்களுடைய இயல்பு, மனித சுபாவம். குறிப்பாக நாங்கள் எங்களுக்கு பிடித்திருப்பவர்களை அன்பு செய்வோம். அது மனித சுபாவத்தில், மனித இயல்பில். என்ற சொல்ல தட்டாமல் எனக்கேற்றபடி அல்லது நான் விரும்புகிற மாதிரி அல்லது எனக்கு குந்தகம் விளைவிக்காமல் அல்லது எனக்கு எதிராக நிற்காமல் அல்லது எனக்கு விரோதியாக அல்லது எனக்கு இடையூறாக தடையாக வராமல் எவரெவரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களோடு நான் சேர்ந்து பயணிக்கின்ற கும்பலோடு நானும் கூட்டத்தில் ஒருவனாக பயணிக்கின்ற ஒருவராக இந்த அன்பை பொதுப்பட அள்ளி வீசிக்கொண்டு போகிற ஒருவனாக என்னுடைய வாழ்வை நாங்கள் வாழ விரும்புவதுண்டு. ஆனால் இயேசு வடிவாக சொல்லுவார், நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பது என் கட்டளை. அதற்கு முன்னதாக சொல்லுவார், என் அன்பில் நிலைத்திருங்கள். மனித அன்பை விட எங்கள் ஒவ்வொருத்தட்ட பேரை சொல்லி இன்னாற்றை அன்பை விட என்னை பார்த்து சொல்லுவார் லொசிங்டன், உன்னுடைய அன்பை விட நீ என் அன்பில், இயேசுவின் அன்பில் நிலைத்திரு. ஆகவே அந்த இயேசுவினுடைய அன்பில் நான் நிலைத்திருத்தல் என்பது எந்த விதமான முன்னிபந்தனையும் இல்லாமல், எந்த விதமான பாகுபாடுமின்றி, எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளுமின்றி நாங்கள் சகலரையும் சமமாக சமத்துவத்திலே, நீதியிலே, உண்மையிலே எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பிறர் சிநேக காரியங்களை, பிறரன்பு செயல்களை, மற்றவர்களுக்கு செய்கின்ற அந்த அன்புக்குரிய செயல்களை நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்குள் மகிழ்ச்சி குடிகொள்ளும். அந்த அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்கிற உணர்வு எங்களுக்குள்ள வந்தால் எங்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். அந்த மகிழ்ச்சி வெறுமனே அப்பப்போ வந்து போகிற ஒரு மகிழ்ச்சியாக அல்லது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு எங்களோட மனங்களுடைய அந்த மூடுகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த மகிழ்ச்சி வந்து போகிற, ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் வார மாதிரி இல்லை. உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இயேசு வடிவாக சொல்லுவார். அந்த நிலைத்திருத்தல் என்கின்ற அந்த தமிழ் சொல்லினுடைய அர்த்தம், எங்களுக்குள் இருக்கின்ற மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும். அவை நாங்கள் இனிமேலும் இந்த இயேசுவோட அன்பில் நிலைத்திருப்பது என்பது ஒருவர் தன் நண்பருக்காக அன்பை கொடுக்கிறது. எங்கள் எல்லாருக்கும் எங்களோட சுய பேரை சொல்லி எங்களோட அன்பு இருக்கும், எங்களோட ஒவ்வொருத்தருக்கும். அந்த அன்பு இல்லை. இயேசு சொல்வார் தன்னுடைய அன்பண்டு. அந்த இயேசுவோடைய அன்பு எப்படியான ஒரு அன்பண்டு எங்களோட மனித அனுபவத்துக்கு ஏற்படைய விதமாக ஓரளவு ஒப்பீட்டளவில் வெளிப்படுத்தி சொல்லுவார். தம் நண்பர்களுக்காக அன்பை, உயிரை கொடுக்கிறது. அது ஒரு சிறந்த அன்பென்று சொல்லுவார். அது கிட்டத்தட்ட இயேசுவினுடைய அன்பாகவும் இருக்கும். ஆகவே எங்களை தம்முடைய நண்பர்களாகிறதாக இயேசு என்ன சொல்லுவார் என்று சொன்னால், படைத்தவன் நீங்கள் படைப்புகள் என்ற அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அல்லது நான் குரு நீங்கள் சீடர்கள் என்றதல்ல, அல்லது நான் பணிவிடை பெற வந்தேன் நீங்கள் பணிபுரிபவர்கள் என்ற அந்த பாகுபாடு இல்லை. இயேசு வடிவா சொல்லுவார், இனிமேல் உங்களை நான் பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், உங்களை என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லுவேன் என்று இன்று இந்த வாசக பதில சித்தரிக்கின்றார். அவை நாங்கள் பணியாளர்கள் அல்லாமல்
நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் இயேசுவண்டை நெருங்கி செல்ல வேண்டும். இயேசுவையும் எங்களண்டை நெருங்கி வர நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அவை இயேசு வடிவாக சொல்லுவார், இந்த பணியாளர் என்ற நிலையில் இருந்து நாங்கள் நண்பராகிற நிலையோ அல்லது இயேசுவோட அன்புக்குள்ள நிலைத்திருக்கிற நிகழ்வோ எங்கட தெரிவல்ல. அதுவும் சொல்லுவார், நீங்கள் என்ன தெரிவு செய்யவில்லை, நான் தான் உங்களை தெரிவு செய்தேன். அதுக்காக நாங்கள் செபிக்க வேணும். ஆண்டவரே, உம்முடைய தேர்வுக்குரிய ஒரு ஆளாக நான் இருக்க வேணும். பரமதிருத்துவத்தின் நாமத்தில் கடவுளுடைய பிள்ளைகளாகிற அந்த தெரிவை எனக்கு தந்தவர். தாயின் கருவில் நான் உருவாகிறதுக்கு முன்னர் கடவுள் தம்முடைய உள்ளங்கையில் என்ன பெயர் பொறித்து வைத்திருக்கின்ற தெரிவை செய்திருக்கின்றார். ஆனால் இயேசு ஒரு நல்ல தமிழ் சொல்ல பயன்படுத்துவார், நிலைத்திருத்தல். அந்த தெரிவில் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னால் கடவுளோட உள்ளங்கையில் பெயர் பொதிக்கிற தெரிவு அல்ல, திருமுழுக்கில் நாங்கள் பரமருத்துவத்தின் நாமத்தில் பெற்றுக்கொண்ட இறை பிள்ளை என்ற அந்த வாய்ப்பு நிலைத்திருக்க வேணும். எங்களை அது எங்கள்கிட்ட அழிந்து போக அல்லது சாத்தானால் பறிக்கப்பட்டு கொண்டு போகிறோண்டா இருக்கக்கூடாது. அவை அதில் நாங்கள் நிலைத்திருக்க வேணும் என்று சொன்னால் நாங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய அந்த இயேசுவனுடைய தெரிவுக்குரியவர்களாக எங்கள் சொல்லால் செயலால் வாழ்வால் நாங்கள் மாற வேண்டும். இயேசு எங்களை பார்த்து சொல்லுவோம், என்ன தெரிவு செய்தது நீ அல்ல, நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டேன். இதற்காக நாங்கள் கனி கொடுக்க வேணும். இயேசுவோட தெரிவுக்கு உரியாளாக இருக்கணுமென்று ஆசைப்படுறோம், அதுக்காக வேண்டி செபிக்கணுமென்னு சொன்னான். செபித்து நாங்கள் இயேசுவோட தெரிவுக்குரியாளாக வந்தால் அதுக்கு பிறகு நான் எனக்கு கனியை பறித்து எனக்கு மட்டும் கனியை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு ஆளாக அல்ல, நான் கனி கொடுக்கின்ற ஆளாக, கனி தாங்கி மற்றவர்கள் என்னட்ட இருந்து கனிகளை பறித்து சுவைக்கக்கூடிய அளவுக்கு நான் பலன் கொடுக்கின்ற, மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற, மற்றவர்களுக்கு அந்த அன்பை பகிர்ந்து நிற்கின்ற, மற்றவர்களுக்கு நண்பர்களாக நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்கின்ற அந்த கனி தரவும், அந்த கனியில் நிலைத்திருக்க வேண்டும். நாங்கள் மெட்டாக்களுக்கு கொடுக்கிற அந்த கனி எங்களுடைய பெயரா அல்லது நாங்கள் கொடுத்த அந்த கனியின் பேறு பலன் அவர்களுக்கும் எங்களுக்கும் நிலைத்திருத்தலை தரக்கூடிய ஒன்றாக. இதோ அப்பப்போ என்னுடைய அயலவனை அக்கம் பக்கத்தில் உள்ளவனை நான் சாக்கு போக்குக்காக ஏதோ அந்த கணப்பொழுதில் கனி கொடுத்து சமாளிக்கிற ஒரு ஆளாக அல்ல. அழுகிற பிள்ளைக்கு சில அவளை இனிப்பை கொடுத்து அந்த கணப்பொழுதில் அந்த அழுகிய நாங்கள் குறைக்க பார்ப்போம், நிப்பாட்ட பார்ப்போம். அல்லது பிள்ளையனுடைய அந்த சிந்தனையை வேறு திசையில் திருப்ப பார்ப்போம், ஒரு சாக்லேட்டு அல்லது ஒரு சின்ன இனிப்பை காட்டி. அதுவல்ல. வடிவா இயேசு சொல்லுவார், கனி தரவும் அந்த கனியில் நிலைத்திருக்கவும். ஆர் கொடுக்கிறாளும் பெறுகிறாளும் அந்த கனியின் பேறு பலன்களில் நிலைத்திருக்க வேணும். அது சாதாரண மனித அன்பால் அந்த நிலைத்திருக்கின்ற தன்மையை வைத்திருக்க முடியாது. அவை நாங்கள் கடந்து செல்ல வேணும். நாங்கள் இயேசுவோடு இந்த பாஸ்கா காலத்தில் உத்தானத்தின் அந்த விண்ணேறி செல்லுகின்ற அந்த பயணத்தில் நாங்கள் மேலுயர்த்தப்பட வேணும். இந்த மேலுயர்த்தப்படுதலுக்காக திருத்தந்த இந்த ஜூபிலி ஆண்டில் எங்களுக்கு நம்பிக்கையோடு திருப்பயணிகளாக இருக்கிற இடத்துல குந்தி கொண்டிருக்காமல், இருக்கிற கதிரைகளையும் ஆசனங்களையும் பதவிகளையும் பட்டங்களையும் தக்க வைத்து கட்டிப்பிடிச்சு கொண்டிருக்காமல், நாங்கள் பணிக்காக கனி கொடுக்கிறதுக்காக இறங்கி செல்ல, தேடி செல்ல, மற்றவர்களை நாடி செல்ல, தேவையில் உள்ளவர்களை நாங்கள் அவர்களும் நாங்கள் கொடுக்கிற கனிகளில் நிலைத்திருக்க எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆகவே இயேசு தந்த அந்த உன்னதமான கட்டளை, உன்னை போல் உன் அயலவர்களை அன்பு செய், என் அன்பில் இயேசுவின் அன்பில் நிலைத்திருத்தல். அந்த இயேசுவினுடைய அன்பு நண்பர்களுக்கு கொடுக்கிற அன்பை போல நாங்கள் நிறைவான பலனை கொடுக்கின்ற அந்த கனி தருகின்ற அன்பில் நிலைத்திருக்கவும், அந்த நிலைத்திருத்தலினூடாக நாங்கள் கொடுக்கின்ற கனியின் மகிழ்வு எங்களுக்குள் நிறைவு பெற, அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த பாஸ்கா
இந்த உயிர்ப்பு உத்தானத்தின் மகிழ்ச்சி எங்களை நிறைவுக்குரிய மனநிலைகளில் மிளிரச் செய்ய வேணும். அந்த நிறைவை பெற இன்றைய நாள் உங்களுக்கு அருட்பொழிவின் நாளாக அமைய ஆசித்து வாழ்த்தி நிற்கின்றேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.